பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசியல் நிபுணர்கள் எல்லாம் விஜயை தவறாக கணித்தபோது தாவேக்க தான் வெல்லும் என்று அடித்து சொன்னது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ரவி டீம் நடத்திய சர்வே. அவரது கணிப்பு உண்மையான நிலையில் ரவிக்கு மிகப்பெரிய அளவில் மவுசு கூடிவிட்டது. அவரை இப்போது ஒரு கூட்டமே சுற்றி சுற்றி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்தவர் ரவி. 1991 IPS அதிகாரியான ரவி 32 ஆண்டுகள் பணிபுரிந்து DGP ரேங்கில் 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். சட்டசபை தேர்தலையொட்டி தொகுதிக்கு 10 பேர் என ஓய்வு பெற்ற போலீசார் 2340 பேர் மூலம் 2,34,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவை அறிவித்தார். தாவேக்க 41% ஓட்டு பெற்று 121 தொகுதிகளில் வென்று தனி பெரும்பான்மையுடன் விஜய் ஆட்சி அமைப்பார் என்று கூறினார். திமுக கூட்டணியில் போட்டியிட ரவி சீட்டு கேட்டார். கிடைக்காத விரக்தியில் திமுகவுக்கு எதிராக பேசுகிறார். அவர் தாவேக்காவின் 2ஆம் கட்ட தலைவர் செங்கோட்டையனின் நெருங்கிய உறவினர். அதனால் தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும் என கூறுகிறார் என்றெல்லாம் ரவி மீது கடும் விமர்சனம் எழுந்தது. ஆனால் ரவி கணித்தபடி தாவேக்கா அசத்தல் வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளது. முதல்வராக விஜய் பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவருக்கு பக்கபலமாக இருப்பவர்களில் ரவியின் செல்வாக்கு உயர்ந்துள்ளது. ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஒருவர் கூறுகையில், தேர்தல் கமிஷன் தான் சென்னை மற்றும் தாம்பரம் போலீஸ் கமிஷனர்களை நியமனம் செய்துள்ளது. புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பின் போலீஸ் கமிஷனர்கள், மண்டல IGக்கள் மற்றும் மாவட்ட SPக்கள் மாற்றம் செய்யப்படுவார்கள். இதனால் புதிய பதவிகளை பிடிக்க இப்போதுள்ள IPS அதிகாரிகள் ரவியின் உதவியை பெற முயற்சித்து வருகின்றனர் என்றார்.